அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் ஆசைப்படும் அத்தனையும் அளவிற்கு அதிகமாக கிடைக்க நேரம் கிடைக்கும் பொழுது மட்டும் இந்த எளிமையான வார்த்தையை சொல்லுங்கள் போதும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். தமிழில் இருக்கக்கூடிய மிகவும் ஆற்றல் மிக்க ஒரு ஸ்விட்ச் வேர்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சமீப காலமாக தமிழ் மற்றும் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம், யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதிக நேரம் ஆகாது, அதே நேரத்தில் இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு ரிசல்ட்டும் கிடைக்குது. இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க எல்லா ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸ் கீழையும் பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகும் தமிழில் இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்டை ஒரு 2 நிமிஷம் நீங்க சொன்னாலே ரொம்பவுமே பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவிற்கு அளப்பரிய சக்தி உடைய வார்த்தை. சோ யாருமே இந்த மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக மட்டும்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. ரெகுலரா இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்திக்கிட்டே வாங்க. உண்மையாகவே உங்களுக்கு தேவைப்படும், அதிகமாக நீங்கள் விரும்பக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். தினம் தினம் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த ஆற்றல் மிக்க வார்த்தை என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது, நம்முடைய விருப்பங்களை விரைவாக நிறைவேற்றி தரக்கூடிய எளிமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். பெற்றோர்களா இருக்கிற பட்சத்துல உங்களுடைய பசங்க கிட்ட சொல்லி இந்த வார்த்தையை கட்டாயமாக தினமும் நீங்க சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்தே இந்த வார்த்தையை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அது இன்னமும் ஆழமாக ஆழ்மனதில் பதியும். வாழ்க்கையில் அவர்களுக்கு தேவைப்படும் அத்தனை செல்வ செழிப்புகளும் மற்ற உயர்ந்த விஷயங்களும் அவர்களுக்கு தேடி வரும். வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க. அதனால குழந்தைகளுக்கு இந்த வார்த்தையை நீங்க சொல்லிக் கொடுங்க. அதே போல மிகவும் வயதானவர்களாக இருந்தாலும் கூட இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தேவைப்படும் அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இதற்கு கிடையாதுங்க. அதாவது எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். குளிச்சிட்டு தான் இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. கண்டினியூஸா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். சோ எந்த விதமான தடைகளும் இல்லை. நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா, எந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருப்பீங்களோ அந்த நேரத்துல இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் தான் இந்த மெத்தடை பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குமோ அந்த நேரத்துல ஒரு 2 நிமிஷம் இந்த வார்த்தையை நீங்க சொன்னால் கூட போதும். ஒரு நாளைக்கு 2 நிமிடங்கள் சொல்லணும், 5 நிமிடங்கள் சொல்லணும்னு எந்த விதமான நேர கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. டைம் இல்லாத அன்னைக்கு உங்களால சொல்ல முடியலனா கூட பரவாயில்லைங்க. ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சா கூட அந்த நேரத்துல சில முறைகள் இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை நீங்க சொல்லுங்க. அதுவே முழுமையான பலன்களை நமக்கு கொடுக்கும். பெஸ்டான டைமிங்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய 2 நேரங்கள், நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம், அடுத்ததாக காலையில் நீங்க தூங்கி எழுந்ததும் இருக்கக்கூடிய சில நிமிடங்கள். பொதுவாகவே இந்த 2 டைமிங்ஸ் தாங்க எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்க்குமே ரொம்பவுமே உகந்தது. இந்த நேரத்தை பயன்படுத்த முடியறவங்க இந்த டைமிங்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தாலும் எந்த நேரத்துல நீங்க தூங்க போவீங்களோ அல்லது தூங்கி எழுந்திருப்பீங்களோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். திரும்பவும் சொல்றேங்க, ஆனால் இந்த டைமிங்ஸை மட்டும் தான் பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. இது ஒரு பெஸ்டான டைம். பயன்படுத்த முடியாதவங்க எந்த நேரத்தில் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங் எண்ணிக்கை கூட முக்கியம் கிடையாதுங்க. குறைந்தபட்சம் ஒரு 2 நிமிஷம் நீங்க சொன்னால் கூட போதும். நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு
இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த நேரத்துல இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை நீங்க சொன்னாலும் சரி, உணர்வு பூர்வமாக உணர்ந்து ஒரு தியானத்திலிருந்து சொல்வதை போல முழு கவனத்துடன் அந்த வார்த்தையை நீங்க உச்சரிக்கணும். அதுதாங்க ரொம்பவுமே முக்கியம். மன ஒருநிலைப்பாட்டுடன் உணர்ந்து உணர்ந்து அந்த வார்த்தையை நீங்க சொல்லும் பொழுது பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுடைய ஆழ்மனதில் பதிய தொடங்கியதுன்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. ஸ்விட்ச் வேர்ட்ஸை தமிழ்ல மந்திர சொற்கள்னு நம்ம குறிப்பிடுவோம். பொதுவாகவே எந்த லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸா இருந்தாலுமே சரி, அந்த வார்த்தைகள் அனைத்தும் எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய தன்மை உடையது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி எடுப்பாங்க. உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் சுலபமான வார்த்தைகளாக இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை நீங்க எழுத வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க சொன்னாலே போதும், முழுமையான பலன்கள் கிடைக்கும். இந்த வார்த்தையை வாய்விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். அடுத்ததாக எத்தனை நாட்களுக்கு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு கால வரையறையும் கிடையாதுங்க. இத்தனை நாட்கள் வரைக்கும் தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. லைஃப் லாங் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். ஒரு டெஸ்டிங்காக, சோதனைக்காக குறைந்தபட்சம் 10 நாட்களுக்கு இந்த வார்த்தையை எந்த ஒரு இடைவெளியும் இல்லாம, அதாவது ஒரு நாள் கூட பிரேக் எடுக்காம கண்டினியூஸா நீங்க பயன்படுத்தி பாருங்க. ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். ஒரு நாளைக்கு 2 நிமிஷம்னு 10 நாட்களுக்கு இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தி பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சரி, வாங்க நாம் சொல்ல வேண்டிய ரகசிய அந்த மந்திர வார்த்தை என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. நான் அபரிமிதமானவன், நான் அபரிமிதமானவன், நான் அபரிமிதமானவன். பெண்களாக இருக்கிற பட்சத்துல நான் அபரிமிதமானவள், நான் அபரிமிதமானவள், நான் அபரிமிதமானவள். அவ்வளவுதாங்க. 2 வார்த்தைகள் கொண்ட ஸ்விட்ச் வேர்ட். வாய் விட்டு நீங்க சொன்னாலும் சரி அல்லது மனதுக்குள்ளேயே நீங்க சொல்லிக்கிட்டாலும் சரி, உற்சாகமான மனநிலையோட நல்லா தைரியமா நீங்க சொல்லுங்க. நீங்கள் ஆசைப்படும் அத்தனை விஷயங்களும் உங்களை தேடி வரும். ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணாலும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல கவுண்டிங், டைமிங்ஸ் எதுவுமே முக்கியம் கிடையாதுங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்க போதும்னு நினைக்கிற வரைக்கும் இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. 10 நாட்களுக்கு பிறகு இந்த மெத்தடை நீங்களே கண்டினியூ பண்ணிடுவீங்க. அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.